வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிச்சாவரம் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட வியூ தான் பார்க்க போகிறோம். எங்களோட பொங்கல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பொங்கல் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு சொந்த ஊருக்கு கிளம்பி போகலாம். எப்போவும் டைரெக்டாக போயிடுவோம். இந்த தடவை நம்ம வெளியில் ஒரு அவுட்டிங் மாதிரி பண்ணிட்டு போகலாம். ஒரு போட்டிங் வந்துட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டிங் போகிறது. சரி நம்ம பாண்டிச்சேரி ரூட் வழியாக பிச்சாவரம் போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 5 மணி க்ளோஸ்டு, டிக்கெட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தது. ஆனாலும் நம்ம முயற்சி செய்வோமே. எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு முடிஞ்சிடுச்சுன்னு விட்டுறதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் முயற்சி பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா அப்போ நம்மளுக்கு அது சொந்தம் இல்லாததுன்னு நம்ம நினச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது மாதிரி ட்ரை பண்ணோம். எங்களுக்கு கிடைச்சது டிக்கெட்ஸ். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணி போகிற மாதிரி கிடச்சிது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார் என் பையன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிளேஸ். ரொம்ப அப்படி அமைதியாக ஒரு மாதிரி புதுசாக நம்ம போகிற இடத்துக்கே நம்ம திரும்ப வரலை. ஒரு வேவும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வழி போகுது, ஒரு வழியில் நம்ம திரும்ப வர்ற மாதிரி இருக்குது. நம்ம தனியாலாம் போனோம் பிகினிங்கில் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க, நல்லா கைட் பண்ணுறாங்க, சேஃபாகவும் கூட்டிகிட்டு போகிறாங்க, நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க விஷயத்தையெல்லாம். சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு கைடன்ஸோடு நம்ம போகும்போது நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. நல்லா இருந்தது. ரியலாகவே நம்ம எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும் எல்லாருமே ஜாலியாக போய் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் போகிற மாதிரி மட்டும் பிளான் பண்ணீங்க, யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் போகிறது மட்டும் சீக்கிரமாக போய்க்கணும். ஒரு மத்தியானத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா தான் அது டிக்கெட்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம உள்ளே போய் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்க முடியும். நம்ம நேராக பார்த்தது ஒரு தடவை தான். ரொம்ப நல்ல ஜாலியாக இருந்தது. ஆனால் நம்ம வீடியோவில் எடுத்துகிட்டு அந்த திரும்ப பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அது ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கெல்லாம் ஆழம் இருக்காதா? உள்ள தண்ணியில் ஆழம் இருக்காதா? ஆழமா இங்கெல்லாம் 2 அடி தான். 2 அடி தான். இறங்கி நிக்கலாம், நடக்க தான் முடியாது. சகதியா கீழே சேரா உள்ளே நடக்க முடியாதுல்ல, சேரதானே நடக்கலாம். வெய்ய காலத்துல நடக்கலாம், மழை காலத்துல மட்டும் உள்ள நடக்க முடியாது. முதல் இடம் கல்கட்டால இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அதுக்கப்புறம் சுந்தர்வன காடு மரம் பார்த்து சுந்தர்பன்ஸ் அது பெரிய அந்த வளைவுகளெல்லாம் அழகாக திரும்பும்போது இங்கேருந்து ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பையன் எப்படி பார்த்துக்கிட்டே வராரு பாருங்க. கையில் தண்ணியில் கையை வச்சு பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, என்னென்னவோ கேட்குறாரு. சிதம்பரத்தில் மாரியப்பா வாண்டி கண்ட்ரோல் இருந்தது எல்லாம் 1974 தான் அந்த இதயக்கினி படம் வந்த பிறகு அவர் 83 84 மினிஸ்டர் ஆன பிறகு சுற்றுலாத்துறை ஆக்கணும். முதல்ல இருக்கா உள்ள crocodile? பாம்பு தான் இருக்கு. பாம்புனா மலை மீன் எல்லாம் மீன் எறா, நண்டு, நீர் நாய், நீர் கோழி, எல்லாம் இருந்தோம். கேட் ஃபிஷ்ஷா? அந்த மீன் முள்ளு நம்ம மேலே அடிச்சுன்னா உயிருக்கே ஆபத்தம். நல்ல உடம்பா தான் தாங்கிக்கும். இதய பழகணும், சுகர் பிரச்சனை சொந்தத்துக்கு சொல்லிடணும். அது நேரு கடைசி காட்டுறது பாருங்க. அது ரவுண்டா நம்ம இருக்குல்ல லாஸ்ட்ல இந்த மணிக்கு அந்த மணிக்கு ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இங்கெல்லாம் இறங்கி நிற்கலாம். 2 அடி தான். ஓ அவ்வளோதான் இருக்கு. ஓகே.
புரியுது புரியுது புரியுது. இது உப்பு தண்ணி தானே? வீட்டுக்கும் நடப்பாத மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு போலீஸ்கார் எட்டி பார்ப்பாரு, நீங்களும் ரெஸ்ட் பண்ணி காவல் சேர்த்து போவோம். அங்கே ஒரு அது வந்து வீடு மாதிரி நீங்க சொல்றீங்க, வீடு மாதிரி அப்படி இருக்கும். அது வந்து அந்த டேட் முடிஞ்சிச்சுன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எடுத்துருவானுங்க. ஓகே, செட்டு போட்டு எடுத்துருவாங்க. செட்டிங் போட்டுதான், செட்டிங்னா அந்த டைமோட எடுத்துருவானுங்க. இப்போ நான் சொல்ற இடம் வந்து சினிமாவை போட்ட செட்டிங் இல்லை, ரெகுலராகவே இருக்கு. படிப்பு விஷயமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணுது. அந்த டைம்ல அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கட்டி ஷூட்டிங் எடுத்தோம். இன்னும் இருக்கு பாலம், ஆனால் டேமேஜ் ஆயிடுச்சு. இடம் பார்க்கல. மரம் மரம் எங்கிட்ட கூட எல்லாம் சண்டையில் இருந்து போர் அடிக்காமல் போறீங்களா ஃபுல் டைம்? ஆ உள்ளே நம்ம போயிட்டு வர்ற வரலும் இவ்வளோ தூரம் நம்ம போகிறோமே அப்படின்னு போர் அடிக்கவே இல்லை எங்களுக்கு. ஒரு மாதிரி அந்த பிளேஸு போக போக ஒரு மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு இன்னும் என்ன இருக்கும், இன்னும் எப்படி போகும், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்க தவிர நம்மளுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கல. நம்ம ஆகா ரொம்ப நேரம் இப்படி போட்டில் உட்காந்துருக்க அந்த ஒரு ஃபீல் வரவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. செம்மையா இருக்கு இது. பாருங்க பாருங்க பாரு, அங்க ஒரு குகை பாரு, குகை பாரு. நம்ம போனா வழி தெரியாதுன்னு நினைக்கிறேன் தனியா. அதில் ஜாயிண்ட் தான் மலையிலேருந்து அந்த மலை வரைக்கும் 1 கிலோமீட்டர் போகும். இது வந்து படிப்பு விஷயமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ரெடி பண்ணது. அந்த டைம்ல ஷூட்டிங் எடுக்கும் போது அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கட்டி படம் மாட்டாங்க. ஆனா ஷூட்டிங் போற எந்த லட்ச ரூபா 8 லட்ச ரூபா செலவு பண்ண அந்த செட்டிங் அதெல்லாம் வனத்துறை அதிகாரிங்க அந்த டேட் முடிஞ்சா கிளீன் பண்ணி எடுத்துறாங்க. அவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறாங்களா? இது ரிசர்ச்க்கு போட்டு இதுவா? ரிசர்ச் பண்றதுக்கு அது மரைன் பயாலஜி படிப்பு இருக்குல்ல, மரைன் பயாலஜி படிக்கிற பிள்ளைங்களை உள்ள கொண்டு போய் கிளாஸ் எடுப்பாங்க. இது எங்கண்ணா போவோம்? அதுதான் பூம்பார் வரைக்கும் போவோம். பூம்பாருக்கு முன்னாடி பழையாறுன்ற ஊர் வரைக்கும் போவோம். ஃபுல்லா அது வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் தான் இருக்கும். இதுக்கப்புறம் அலௌட் கிடையாதா? இதுக்கப்புறம் நீங்க போக மாட்டீங்க? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அதை க்ளோஸ் பண்ற டைம்ல 2800 ரூபா இருந்துச்சு. 2800 ரூபா கட்டிட்டீங்கன்னா நீங்க பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம். இதுல பீச்சுக்கு போலாம். இந்த வழியா பீச்சுக்கு போனா வேற இடமா இப்படி போய் இப்படி திரும்பி வந்தா பரங்கிப்பேட்டைன்னு ஊர் வந்துடும். இப்படி போனா பழையாறு ஊர் வரும். அந்த பழையாறு ஊர் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களோ, அதில் பழையாறு ஊர் பேர் வரும் பாருங்க. இந்த ஊர் பேர் நல்லா இருந்ததா? நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு புது அனுபவமாக இருந்தது. ரொம்ப எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜாலியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ்க்கு போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.